ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இப்போ மல்லியை கல்யாணம் பண்ண விடக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தீவிரமாக இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நம்ம விஜயோட அக்கா புதுசாக வந்திருக்காங்களே அந்த நொக்கா, அவங்கள தான் சொல்கிறேன். அவங்க தான் இப்போ பயங்கரமாக வெறியோடு இருக்காங்க. அமைதியாக இருக்க நம்ம மல்லி எப்போ பார்த்தாலும் சீனின்னு அவளை ஏதாச்சும் வெறுப்பேற்றினு இதே வேலையை வச்சுருக்காங்க. இதுவும் இல்லாமல் ரஞ்சிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் மல்லியை ரொம்பவே வெறுப்பேற்றிங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மல்லியோட கல்யாணத்துக்கு ஸ்ட்ரிக்டாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆனால் ஏற்கனவே ஒரு கூத்து நடந்தது. அதையும் நான் கொடுத்தீங்கன்னா நம்ம மல்லியோட அண்ணி இருந்துக்கிட்டு, அதாவது நாகலட்சுமி இருக்காங்களே, அவங்க வந்துக்கிட்டு ஏற்கனவே மயக்க மருந்து கலந்து அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு இப்போ கல்யாணமே குழஞ்சி போய் நின்று கிடக்கு. அதுக்கப்புறம் அரவிந்த் பக்கம் பிதன்னு ஒரு பக்கம் முடிச்சு நிற்க, இன்னொரு பக்கம் மல்லியை மட்டினுக்கிறாங்க. இந்த பெரியம்மா ஏன்னு தானே பார்க்குறீங்க, ரஞ்சிதாவோட பெரியம்மா இருக்குன்னு நீ இப்போ விஜய் கல்யாணம் பண்ணலாம் நினைக்காத, உன் அண்ணன் மயக்க போட்டான், அதனால உன் கல்யாணம் நினைச்சு அவ்வளோதான். அதவே சாக்கா வச்சு நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கள் வீட்டுக்கு வந்துடலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உன்னை அவ்வளோதான் உயிரோடே விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் மிரண்டால் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட மனைவி இருக்காங்களே மல்லி, அவங்க என்னதான் தலைக்கீழ் தண்ணி குடிச்சாலும் என்னெல்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, சரியா? நான் நினைச்சது மட்டும் எப்பவுமே நடக்கும். என்னெல்லாம் மிரட்டணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வெண்பாக்கு நான் தான் அம்மா, விஜய்க்கு நான் தான் மனைவி, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, என்னாடி நீ எப்ப பார்த்தாலும் அதவே பேசுறீங்க, அடியே உன்னைய கொல்ல மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து நம்ம மல்லியை குத்த போயிடுறாங்க. ஐயோ என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி நான் சாதாரணவங்களா அப்படியே அந்த கத்தியை திருப்பி அவங்க கழுத்துக்கு நேரம் வச்சிடறாங்க. அடடா என்னடா இது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. ரெண்டு பேருக்கும் கோவம் தலைக்கு உச்சிக்கு ஏற ரெண்டு பேரும் கத்தியை மாத்தி மாத்தி குத்துறதுக்கு வராங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் எதுவுமே ஆகல. இது வரைக்கும் சந்தோஷம். அதுக்குள்ள அவங்க பெரியம்மா வந்துடுறாங்க. யாரோட பெரியம்மா? நம்ம மல்லியோட பெரியம்மா. என்னம்மா இப்படி எல்லாம் பண்ற? ஏ நீ இப்படி எல்லாம் இருப்ப நான் நினைச்சு பார்க்கல, நீ இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் மல்லியை குத்துறதுக்கு வர என்னம்மா இதெல்லாம் நியாயம் சொல்லுமா? என் மல்லியை சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லாத ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்த குழந்தை, அந்த குழந்தைய போய் குத்துருன்னு நினைக்கிறீங்க, உனக்கு எப்படிமா மனசு வந்து சொல்லுமா சாமி? அவங்க காலைல கூட தயவு செஞ்சு என் மல்லியை விட்டுருமா, அவன் ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா, இதுக்கு மேல அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது, அவ இனி வேணாச்சு சந்தோஷமா செஞ்சு அவள் விட்டுயமா தாயே உன் காலில் கூட வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, நான் வந்ததுனால உன் விட்டுற இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னை எங்கேயே குட்டி கிழிச்சு விடுவேன் பாவம் சொல்லி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லியோட கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வெறுப்புல இருக்கிறாங்க. ஏன்னா அரவிந்துக்கு ரொம்பவே வெறுப்பா போயிடுது. ஏன்னா ரொம்பவே உயிரை வச்சிருந்தார் மல்லி, ஆனா கடைசியில கல்யாணமே நடக்காம போனது அவங்களுக்கு அப்படியே வெக்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் தான் நின்று போச்சு, விஜயை பார்த்து பேசி எப்படியாச்சும் மல்லியோட மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்கிறாங்க வெண்பா மனசுல. ஆனா அதுதாங்க நடக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையவே மாட்டேங்குது. எல்லாருமே ஒரு பக்கம் மூஞ்சி எடுத்துட்டு இருக்க, இங்க இந்த ரஞ்சிதா கொலவெறியில இருக்கா. ஏன்னா அவ கல்யாணம் நின்றுச்சு, ஆனா இப்ப நம்ம கல்யாணம் நடக்கணுமே, இல்லைன்னா எப்படியாச்சும் உள்ள பூந்து ஆட்டையை கழிச்சிருவா, அதுக்கப்புறம் விஜயை தட்டி தூக்கிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா டென்ஷன்ல இருக்கா. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.